வணக்கம். திமுகவை காலி செய்த ஒத்த ஆளு இனி தேராது, அழிந்ததுதான். ஏக குஷியில் மக்கள். எப்படா ஒழியும் இந்த ஆட்சி அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா இந்த ஆட்சி அகற்றுவதற்கு கூட இருக்கிறவனே குழிப்பறிக்கிறான்னு சொல்லுகின்ற போது மக்களுக்கு குஷியா இருக்காதா? ஆனா தேரவே தேராது, அழிந்ததுதான் சொன்னீங்க. திமுகவா அப்படின்னு கேட்பீங்க. வேற ஒன்று, அது என்னன்றத நான் உங்களுக்கு போக போக சொல்றேன். முதல்ல இப்ப திமுகவை அழித்த ஒத்த ஆள் யாருன்னு பார்க்கலாமா? அந்த ஆளை பாருங்க. நிறைய வேலை செலவு பண்றோம், மெட்ரோவுக்கு அவ்வளவு செலவு பண்றோம், செலவு பண்ண திருப்பி கட்டணும்ல. ஓகே, அது எப்போ குறையும் அப்படின்ற ஒரு எது டவுட் குறையணும் சார். அது நமக்கு இல்ல எது குறையணும்? அது கடன் சுமை அதுக்கு அப்படி உங்களுக்கு என்ன எடுக்க இருக்கு? சார். உங்களுக்கு அதுக்கு என்ன இருக்கு? ஓகே, இல்ல நீங்க பதில் சொல்லுங்க எனக்கு. உங்களுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தொடர்ச்சியா சொல்லப்பட்டுட்டே நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த கடனுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? எனக்கும் அது. இவருடைய பெயரு நிரஞ்சன். இவர் என்ன சொல்றாருன்றத நான் பின்னாடி உங்களுக்கு போக போக விளக்குறேங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமே போராட்டங்கள் நிறைந்திருக்கிறது. எங்க கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். திமுக பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது தேர்தல் வாக்குறுதியாக இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு அரசு ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி போராடுற அரசு ஊழியர்களை கூட இந்த காவல்துறையானது கையை உடைச்சி இருக்கிறதாமே. இன்னைக்கு கை உடைந்தவர் கதறாரு. அந்த அரசு ஊழியர்களை என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, திமுக அரசாங்கம் தான் வாக்குறுதி கொடுத்தது. அப்படி வாக்குறுதி கொடுத்த அரசாங்கம் அதை நிறைவேற்றணுமா இல்லையா? அதுலேயும் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நவீனமான முறையில் எங்களை ஒடுக்குகிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் காவல்துறை எங்கே அனுமதி தருகிறதோ அந்த இடத்துல தான் உட்காந்து போராட்டம் நடத்துகின்றார்களாம். ஆனால் அப்படி போராட்டம் நடத்துவதற்கு கூட இப்போதெல்லாம் அனுமதி கிடையாதாம். உடனடியாக கைது பண்ணுறாங்களாம். கைது பண்ணி 7 மணி நேரம் 8 மணி நேரம் பேருந்திலே சுற்ற வைக்கின்றார்களாம். இயற்கை உபாதை கூட கழிக்க முடியாத ஒரு தருணம் இருக்கிறது. நிறைய பெண்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எவ்வளோ இடர்பாடுகள் இருக்கும் என்பதெல்லாம் உணர்ந்து கொள்ளாமல் கைது பண்ணுறவங்களை காவல்துறையானது பேருந்திலே வைத்து அலைக்கழிக்கிறதாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் எங்க சார் கூட்டுமா போறீங்க, எங்க சார் விட போறீங்க அப்படின்னு கேட்கின்ற காணொலி நம்மளால நல்லா தெரியுது. ரெண்டாவது, அப்படிதான் காவல்துறை அனுமதித்த இடத்துல இவங்க போராட்டம் நடத்தி இருக்கின்றார்கள். ஆசிரியர் பெருமக்கள் திடீரென போராட்டம் வலுக்கிறத பார்த்து அவங்க அத்தனை பேரையும் கைது பண்ண பார்த்துருக்காங்க. பேருந்துல ஏற்றிருக்கிறாங்க. அப்படி பேருந்துல ஏற்றுக்கின்ற அந்த தருணத்தில் ஒரு ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் பேருந்தினுடைய கம்பிகளை பிடிச்சுக்கிட்டு நான் உள்ள போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாரு. ஆனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் விடுவாங்களா? அப்படியே பிடிச்சி உள்ள தள்ளுறாங்க. உள்ளிருந்து ஒருத்தர் இழுக்கிறாரு. அப்போ உடனடியாக அந்த ஆசிரியருடைய கையானது உடைந்து போய் விடுகிறது. உள்ளே போய் கை உடைஞ்சு போச்சே என்று வழியில் துடிக்கிறாரு, கதறாரு. அதுக்கு தான் பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா, நீங்கள் எங்கே போராட சொல்கிறீங்களோ அங்கே உட்காந்து போராடுகின்றோம், எங்களுடைய கோரிக்கையை அரசாங்கத்துக்கு வலியுறுத்துகின்றோம். ஆனால் அப்படி இருந்தாலும் நீங்கள் கையை உடைச்சிட்டீங்களே சார் அப்படிங்கிறாங்க. உடனடியாக காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும், ஏமா ஆம்புலன்ஸுக்கு வர சொல்லியிருக்கிறோமா, ஆம்புலன்ஸ் வந்துடும், உங்களை கூட்டு போவாங்க, கவலைப்படாதீங்க, நீங்கள் பேருந்தில் ஏறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார் ஏறுறோம். நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பேருந்துலேயே உட்கார வச்சுட்டீங்க. இந்த முறை எங்கே கொண்டு போய் விட போகிறீங்க அதையாவது சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தயாராகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எங்கே கூட்டு போகிறோம் அப்படின்ற விஷயத்த சொல்லவே இல்லை. ஆனால் அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன முடிவு எடுத்துக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஐயா பள்ளிகள் திறந்தா கூட சரி, நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போக போகிறதில்ல, எங்கள் கோரிக்கையை ஏற்காத வரைக்கும் நாங்கள் இங்கே போராடும், நீங்கள் கடலில் கூட தூக்கி போடுங்க, அங்கே கூட உக்காந்துக்கிட்டு நாங்கள் போராடி கொண்டு தான் இருப்போம், எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். குழந்தை குட்டியுடன் வந்தாச்சு, திரும்பி போகிற மாதிரி இல்லை. நாங்கள் இப்போ மட்டுமா போராட்டம் நடத்துகிறோம், இந்த ஆட்சியை அமைந்ததிலிருந்தே நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த அரசாங்கத்துடைய காதலை விழலையே அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக போராடி கொண்டு இருக்கின்றார்கள். இப்படி தொடர்ச்சியாக போராட்டம் நடத்துகின்றாங்க இல்லையா? அவங்க போராட்டங்களை இந்த அரசாங்கமானது ஏன் செவி சாய்க்கவில்லை அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். வாக்குறுதி கொடுத்தோம் ஏன் நிறைவேற்றலை அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். அதுக்கு அரசாங்கம் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா அரசாங்கத்திடத்துல உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற அளவுக்கு பணம் இல்லை, மத்திய அரசாங்கமானது நமக்கு கொடுக்கின்ற நிதியை கொடுக்கல, அதனால உங்களுடைய கோரிக்கையை இப்போது முழுமையாக நிறைவேற்ற முடியாது, போக போக படிப்படியாக உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகின்றோம், இப்போ போய் வேலை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நாம் ஒரு பொருளாதார புலியை பார்த்தோம்ல, நிரஞ்சன் என்ற புலி. அந்த புலி என்ன சொன்னாருன்றத நீங்க பார்த்தீங்களா இல்லையா? அந்த புலி என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அரசாங்கம் கடன் வாங்குது, அரசாங்கம் கடன் வாங்கினா உனக்கு என்ன, நீயா கட்ட போற அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி தவறான தகவலை சொல்ல சொல்ல மக்களுக்கு கோபம் வருமா இல்லையா? இங்கே இருக்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் உழைக்கிற காசில் பொருளை வாங்குறான்,
வாங்குற ஒவ்வொரு பொருளின் மீதும் 5% 18% வரைக்கும் வரி போடப்பட்டிருக்குது. எந்த பொருள் வாங்கினாலும் சரி அதில் மாநிலத்துக்கென்று ஒரு பங்கும் மத்திய அரசாங்கத்துக்கென்று ஒரு பங்கும் நாம் வரி கட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வரியினால தான் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் வாங்குகின்ற கடனானது அடைக்கப்படுகிறது. அப்படியெல்லாம் மக்கள் அனுதினமும் உழைத்து சேர்த்து வைக்கின்ற காசில் வரி கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரி எங்கே போகுதுன்னு தெரியல, வளர்ச்சி திட்டங்களும் வரலை, கடனும் அடையலை, தொடர்ச்சியாக விலை ஏற்றம் ஏறிக்கொண்டே இருக்கிறது. இப்படி அன்றாடம் தன்னுடைய பாக்கெட்டில் இருக்கின்ற பணமானது உழைக்கின்ற மக்களுக்கு தெரியாமையே கைவிட்டு எடுக்கிறது அரசாங்கம். ஆனால் இந்த பொருளாதார புலி என்ன சொல்கிறாரு, ஏம்பா அரசாங்கமானது கடன் வாங்கினா நீயா கட்ட போகிற, அதாவது அரசாங்கம் கடன் வாங்கினா அது கட்ட போகுது, நீ கடன் வாங்கினா நீ கட்ட போகிற, என்னவோ நீ கட்ட போகிற மாதிரி ஏன் பயப்படுற, ஏன் கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? கடன் வாங்குறது நல்லது தான், ஆனால் கடன் வாங்கினா நம்ம முதலீடு பண்ணியிருக்குமா இல்லையா, மெட்ரோவுக்கு நம்ம செலவழிச்சிருக்குமா இல்லையா, பேருந்து நிலையம் கட்டியிருக்குமா இல்லையா, புதிய பேருந்து வாங்கியிருக்குமா இல்லையா, மின்சார துறைக்கு நம்ம செலவிட்டிருக்குமா இல்லையா, மின்சார உற்பத்திக்காக செலவிட்டிருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு பல்வேறுபட்ட கட்டமைப்புகளுக்கு நம்ம கடன் வாங்கி எல்லாவற்றையும் செலவு செஞ்சுருக்கோம். அப்படி கடன் வாங்காமல் இல்லைன்னா எப்படி செலவு பண்ணுறது அப்படின்னு இந்த நிரஞ்சன் அவர்கள் வந்து சொல்கிறார். ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணுங்க, அரசாங்கம் தவறான வழியில் பயணப்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த அரசாங்கம் தவறான வழியில் தான் போகுது, தயவுசெய்து அந்த வழியில் போகாதீங்க, அப்படி போனீங்கன்னு வச்சுங்களேன் மக்களுடைய கோபத்துக்கு ஆளாவீங்க. ரெண்டாவது, உங்களை மக்கள் ஆதரிக்கவே மாட்டாங்க. தயவுசெய்து நான் சொல்கிறேன், திருத்திக்கிங்க. நாம் கடன் வாங்குகின்ற முறையும் சரியில்லை, ரெண்டாவது கடன் வாங்கி நம்ம முதலீடு பண்ணுறதும் சரியில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் எங்கே கடன் வாங்கினாலும் சரி அதை முதலீடாக போடணும். அப்படி முதலீடாக போட்ட உடனே அந்த முதலீடுலேருந்து நம்மளுக்கு வருமானம் வரும். அப்படி வருமானம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த வருமானத்தை வச்சு நம்ம கவர்மெண்ட் நடத்தணும். ஆனால் தொடர்ச்சியாக கடன் வாங்குறது ரொம்ப தப்பு. அப்படி கடன் வாங்க வாங்க என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அத்தியாவசிய பொருட்களுடைய விலையானது உயர்ந்து கொண்டே இருக்கும், மக்களால் வாங்க முடியாது. அப்படி மக்களால் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற போது அரசாங்கத்துக்கு வருமானம் வராது. வருமானம் வரலன்னா இந்த ஸ்டேட் ஆனது திவால் ஆகிடும். அப்படி திவால் ஆச்சுன்னு வச்சுங்களேன் மக்களுக்கு மருத்துவம் கூட கொடுக்க முடியாது. அதனால் தவறான வழியில் போகுது, தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கம் திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருளாதார வல்லுநர் நிரஞ்சன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கத்துக்கு அறிவுரை சொல்லணும். இந்த பொருளாதார வல்லுநரை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கத்துக்கு அறிவுரை சொல்லாமல் கடன் வாங்கினால என்ன தப்பு, கடன் வேணா நீயா கட்ட போகிற அப்படின்னு இந்த அரசாங்கத்தை காப்பாற்றுகின்ற முறையில் இவர் தவறான தகவலை தெரிவிக்கிறார். இப்படி தவறான தகவலை தெரிவிக்கின்ற பொழுது திமுக என்ன நினைக்கும், நாம் போகின்ற பாதை சரியான பாதை தான், எந்த விதமான தப்பு நம்ம பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. இந்த பொருளாதார வல்லுநரை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தர் நினைக்காதீங்க, இந்த திமுக அரசாங்கமானது பதவி ஏற்ற உடனே வந்து அதிமுக ஆட்சியில் பொருளாதாரம் விழுந்து போயிருக்குது, அரசாங்கத்தில் பணம் இல்லை, கடன் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கத்தை நடத்தியிருக்கிறாங்க. அதனால் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் அரசாங்கத்துடைய கடனை குறைப்பதற்கும் நாங்கள் பொருளாதார வல்லுநர் கொண்ட குழுவை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் கொண்ட பொருளாதார குழுவை போட்டாங்க. அந்த குழுவில் அரசுக்கு ஆலோசனை தரக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த நிரஞ்சன் என்ற பொருளாதார புலி. இப்படி அரசாங்கத்துக்கு பொருளாதார ரீதியாக ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு நபரே வந்து வெளியில் கடன் வாங்கினா என்ன தப்பு, கடன் என்ன நீயா கட்ட போகிற அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கத்துக்கு முட்டு கொடுத்தா அது எவ்வளோ பெரிய தவறு. கடன் சுமையானது ஏறிக்கிட்டே போச்சுன்னா இந்த மாநிலம் என்ன ஆகிறது, இதெல்லாம் தெரியாமல் இந்த மாதிரி நியாயப்படுத்துகின்ற போது அரசாங்கம் இவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு திமுக தன்னுடைய அரசை செலுத்திக்கிட்டு போகின்ற போது ஆட்டோமேட்டிக்காக மக்கள் கோபமானது திமுக மீது விழும். திமுக அதுக்கப்புறம் அடுத்த தேர்தலில் வெற்றியே பெறாது. திமுகவினுடைய உட்கட்சி பூசலானது ஏகப்பட்டவை இருக்கிறது. தோத்துச்சுன்னா அந்த கட்சி தேரவும் தேராது, அழிந்தது தான். மக்கள் என்ன களத்தில் ஃபீல் பண்ணுறாங்க என்ற விஷயமானது இந்த பொருளாதார வல்லுநருக்கு தெரியாதா? ஏறி இருக்கின்ற விலைவாசியில் தாளித்து போயிடுறாங்க ஒவ்வொரு மக்களும், இந்த பொருளாதார வல்லுநருக்கு தெரியாதா? எதுவுமே தெரியாமல் கடன் வாங்கினா நீயா கட்ட போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. கடன் வாங்கினா நாம தான் கட்ட போகிறோம். யார் கடன் வாங்கினாலும் சரி மறைமுகமாக நாம தான் கட்டிகிட்டு இருக்கிறோம். அதனால் இந்த நிரஞ்சன் அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்களை ஏய்க்க வேண்டாம். இதில் அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு சரியான கேள்வியை கேட்குறார். என்ன கேள்வியை கேட்குறான்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் 4,32,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க தமிழக அரசாங்கமே, ஆனால் 1,66,000 கோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடனில் முதலீடு பண்ணியிருக்கீங்க, அதிலிருந்து தான் வருமானம் வருது. ஆனால் மீதி இருக்கக்கூடிய 2,66,000 கோடி எங்கே போச்சு, அதுக்கான கணக்கே வரல. அந்த 2,66,000 கோடியும் சரியான இடத்துல முதலீடு பண்ணியிருந்தேங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேரம் நம்ம கடனை குறைச்சிருக்கலாம்,
சரியான அளவுக்கு கடனை வந்து பார்த்தீங்கன்னா வாங்குகின்ற விகிதத்தையும் நம்ம குறைச்சிருக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக ஆண்டுக்கு ஆண்டு கடன் வாங்கிக்கிட்டே தான் இருக்கிறோம், அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறது, கடனை கட்டுறதும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறது. இப்படியே போனால் மாநிலமானது திவாலாயிடும். இப்போ தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த நாட்டிடமும் கடன் வாங்க முடியாது, ரெண்டாவது எந்த வங்கியிடமும் கடன் வாங்க முடியாது. ஏன் தெரியுமா? எப்போதும் சரி நம்முடைய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஜிடிபியில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5% அளவுக்கு தான் கடன் வாங்க முடியும். ஆனால் இந்த தமிழக அரசாங்கமானது 3.30% அளவுக்கு கடன் வாங்கியாச்சு. இனி எந்த வங்கியிடமும் போனாலும் சரி தமிழக அரசாங்கத்துக்கு கடனே கிடைக்காது, தனியார் இடத்துல தான் கடன் வாங்கணும். அதில் தான் நயனா நாகேந்திரன் சொன்னார், அடா பொங்கல் வந்தாச்சுப்பா, இனிமேல் தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பொங்கலுக்கு பணம் கொடுத்தா தான் அடுத்த முறை ஓட்டு போடுவாங்க, அதனால் தனியார் இடத்துலையாவது கடன் வாங்கி பாருங்க பொங்கலுக்கு உங்களுக்கு பணம் தருகின்றோம், சுதந்திரமாக மகிழ்ச்சியாக பொங்கலை கொண்டாடுங்க, திராவிட பொங்கலை அப்படின்னு சொல்லிட்டு தனியார் இடத்துல கடன் வாங்கி கொடுக்க போகிறாங்க. இப்படி அரசாங்கமானது கடன் வாங்குகின்ற பொழுது எதை வச்சு கடன் வாங்குறாங்க தெரியுமா? என் மக்களுடைய வருமானம் என்ன தெரியுமா? அந்த மக்கள் இவ்வளோ சம்பாதிப்பதனால நீங்கள் ஒரு பொருளின் மீது என்ன விலை வச்சாலும் சரி எங்கள் மக்களால் வாங்க முடியும். அப்படி என் மக்கள் வாங்குகின்ற பொழுது 10 ரூபாய் இருந்த பொருள் 15 ரூபாய் ஆகும். அப்போ 15 ரூபாய் ஆகின்ற போது அந்த 5 ரூபாய் அரசாங்கத்துக்கு வரும். அந்த 5 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கடனுக்கு போகும். எங்கள் மக்களுடைய பொருளாதார நிலை அதிகமாக இருக்குது, வீடு வாசல் வச்சுருக்காங்க, அதோட சாலை கட்டமைப்புலாம் சூப்பராக இருக்குது, நிறைய பேர் தொழில் தொடங்குறாங்க, அதனால் தமிழகத்தினுடைய வருவாயானது ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மக்களுடைய தலையும் எண்ணி, ஒவ்வொரு கம்பெனியும் எண்ணி, உள்கட்டமைப்பையும் எண்ணி, எல்லாவற்றையும் கொண்டு போய் தரவுகளை ஏதாவது பேங்க்கில் வச்சு தான் கடன் வாங்குறாங்க. ஒவ்வொருத்தருடைய தலையும் அடமானம் வச்சு தான் இந்த அரசாங்கமானது கடன் வாங்குது. அப்படி ஒவ்வொரு தலையும் அடமானம் வச்சு கடன் வாங்குகின்ற போது அது என்ன நீயே கட்ட போகிற அப்படின்னு தவறான தகவலை சொல்கிறாருன்னா, இவரெல்லாம் பொருளாதார புலி இல்லை, திமுகவினுடைய பிரச்சார பீரங்கி. இப்படி திமுகவை காப்பாற்றுறதா நினச்சிக்கிட்டு திமுகவை அழிவுக்கு கூட்டுட்டு போகிறாரு. விலையேற்றம் ஒன்று தான் தமிழக மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு செயல். இப்படி நேரடியாக பாதிப்படைகின்ற போது இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இருக்காது, இந்த கட்சி மீது நம்பிக்கை இருக்காது, அதனால் அழிஞ்சது தான். ரெண்டாவது, இப்படி கடன் வாங்கிக்கிட்டே போனோம்னு வச்சுங்களேன், தமிழ்நாடு அழிந்தது தான். அது மட்டும் கிடையாது, இந்த அரசாங்கத்துக்கு நிர்வாக திறன் கிடையாதுங்க. இது அன்புமணி ராமதாஸும் சொல்கிறாரு, நம்ம அண்ணாமலையும் சொன்னார், நம்ம எடப்பாடி பழனிசாமியும் சொன்னார். ஏன்னா எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் கொரோனா இருந்தது, அந்த தருணத்தில் எதுவுமே இயங்கலை, அதனால் அவங்க வந்து கடன் வாங்கி அரசாங்கத்தை நடத்துனாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் வந்த பிறகு கொரோனாலாம் கிடையாது, அதுலேயும் கொரோனா முடிந்து 4 ஆண்டு ஆகி போயிடுச்சு. ஆனால் இந்த அரசாங்கமானது நிதி பற்றாக்குறை ஏதாவது குறைச்சிருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது 0.3% குறைச்சிருக்குது. ஆனால் ஆக்சுவலாக குறைச்சிருக்க வேண்டியது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு 3% குறைச்சிருக்கணும். ஆனால் அது குறைக்கவே இல்லை. அப்படி குறைக்காமல் என்னவெல்லாம் தப்பு பண்ணியிருக்கு தெரியுமா? இப்போது போக்குவரத்து துறை இருக்குது, அது ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தில் வருமானம் வரும். அந்த வருமானம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறுவனத்தின் மீது கடன் வாங்கியிருந்தோம்னா போக்குவரத்து துறையில் வருகின்ற பைசாவை வச்சு அந்த நிறுவனத்தினுடைய கடனை அடைக்கணும். மின்சார வாரியம் அது ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தின் மீது நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கடன் மின்சாரத்துறையில் வருகின்ற வருமானத்தை வச்சு அந்த கடனை கட்டணும். அதே மாதிரி தான் மெட்ரோ நிறுவனம், அந்த நிறுவனத்தில் வருகின்ற வருமானத்தை வச்சு தான் மெட்ரோ நிறுவனத்துக்கு வாங்குகின்ற கடனை கட்டணும். இப்படி தமிழக அரசாங்கமானது கூட்டுறவுத்துறையை நடத்துது, கூட்டுறவுத்துறையில் வருகின்ற வருமானத்தை வச்சு தான் அந்த கூட்டுறவுத்துறையினுடைய கடனை அடைக்கணும். ஆனால் தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுது தெரியுமா? எல்லா நிறுவனத்தையும் திவாலாகிட்டு இது மொத்தமாக கடனை வாங்கி அந்த கடனில் இருந்து மின்சாரத்துறைக்கு இவ்வளோ மானியம், கூட்டுறவுத்துறைக்கு இவ்வளோ மானியம், மெட்ரோவுக்கு இவ்வளோ மானியம் அப்படின்னு சொல்லிவிட்டு போக்குவரத்து துறைக்கு இவ்வளோ மானியம் என்று சொல்லிட்டு ஒவ்வொரு துறைக்கும் மானியமாக கடன் வாங்குகின்ற தொகையை அள்ளி கொடுக்குது. இப்போ எல்லா துறையும் ஏன் நஷ்டத்தில் போகுது? நஷ்டத்தில் போகிறதுக்கு என்ன காரணம்? இப்போ தனியார் பேருந்து இருக்கிறது, அந்த பேருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் எவ்வளோ கட்டணத்தை வசூலிக்குதோ அதே அளவுக்கு கட்டணத்தை தான் வசூலிக்குது. ஆனால் அந்த பேருந்துலாம் லாபத்தில் போகின்ற பொழுது ஏன் வந்து அரசு பேருந்து மட்டும் நஷ்டத்தில் போகுது? யோசிக்க வேணாவா? அதனால் தவறான வழியை காட்டினதுனால இங்கே தமிழக அரசாங்கமானது தாராளமாக கடன் வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, வருமானம் வரல, வருமானம் வராததுனால மீண்டும் மீண்டும் கடன் வாங்குறாங்க. மீண்டும் மீண்டும் கடன் வாங்கும் போது என்ன ஆகும்? மக்கள் தான் அதை சுமப்பாங்க. அதனால் இந்த ஆட்சியை வெறுப்பாங்க, ஏற்கனவே வெறுத்துட்டாங்க. அதனால்தான் அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும்
நிதி இல்லைன்னு சொல்லிட்டு இப்படியே கப்ஸா விடாதீங்க. வருகின்ற பணமெல்லாம் எங்கே போகுது, வாங்குற கடனெல்லாம் எங்கே போகுது? மத்திய அரசாங்கத்தை காரணம் காட்டியா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குறுதி கொடுத்தீங்க, இப்போ எங்களுக்கு செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே சில பொருளாதார புலிகள்லாம் இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு மத்திய அரசாங்கமானது எவ்வளோ காசு கொடுக்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு நம்ம கட்டுற வரியிலேருந்து எவ்வளோ காசு கொடுக்குறாங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்ன, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய காசை வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் பிடிச்சு வச்சுக்கிட்டு கொடுக்காம இருக்காங்களா? மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தனக்கு வருகின்ற வரியிலிருந்து தான் எல்லா மாநிலத்துக்கும் மக்கள் தொகை அடிப்படையில் ஒரு மாநிலத்துக்கு அதிகமாகவும் ஒரு மாநிலத்துக்கு கம்மியாகவும் தராங்க. அதனால் மக்கள் தொகை அடிப்படையில் நாம் வந்து வரியை பகிர்ந்தளிக்கலாம் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. சட்டப்படி நடந்துக்கிறாங்க. அதனால் உத்தரப்பிரதேசத்தில் அதிக மக்கள் தொகை தமிழ்நாட்டை விட 3 மடங்கு. அதனால் அங்கே 3 மடங்கு பணம் போகுது. தமிழ்நாட்டில் 3 மடங்கு மக்கள் தொகை குறைவு. அதனால் மத்திய அரசாங்கமானது தன்னுடைய வரியில் கொடுக்குது. ஏதோ தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய வரியிலேருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்துடல. அதை முதல்ல நம்ம பார்க்கணும். உனக்கும் 2.5%, மத்திய அரசாங்கத்துக்கு 2.5%. ஆனால் ஒரு மாநில அரசாங்கமானது தனக்கு வருகின்ற 2.5% வரியை சரியாக பயன்படுத்தி இருந்தால் மத்திய அரசாங்கத்துடைய நிதியை கூட எதிர்பார்க்காம இருக்கலாம். ஆனால் எப்போ பார்த்தாலும் சரி, ஐயோயோ நாம் கொடுக்கின்ற வரியில் நமக்கு 29 பைசா தான் தராங்க, நம்ம 1 ரூபா கொடுத்தா அப்படிங்கிறாங்க. 1 ரூபா நம்ம கொடுப்பது மத்திய அரசாங்கத்துக்கு, மாநில அரசாங்கத்துக்கு கிடையாது. ஆனால் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஊழியர்கள் கிடையாது. ரெண்டாவது, நாம் அறிவிக்கின்ற திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கம் தான் செயல்படுத்துது. அதனால் நம்முடைய திட்டத்தை செயல்படுத்துறதுக்கும் மாநில அரசாங்கம் வந்து ஊழியர்களை வச்சு தள்ளாடுது என்பதனாலும், ரெண்டாவது மாநில அரசாங்கம் நிறைய கட்டமைப்புகளை உருவாக்குது என்பதனாலும் அவங்களுக்கு வருகின்ற வரியிலிருந்து 29 பைசாவை தராங்க 1 ரூபாயில். அப்படி மாநில அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கம் தருகின்ற வரி கூடுதல். ஸோ இப்படி மத்திய அரசாங்கமும் சப்போர்ட் பண்ணுகின்ற போது கூட நீங்கள் கடனை வாங்கி குவிக்கிறீங்க. அந்த கடனை என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அதனால் இந்த பொருளாதார புலியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக வழிநடத்தி போவது திமுகவை மீட்டெடுப்பதுக்கு கிடையாது, அழிப்பதுக்கு தான். நான் மீண்டும் சொல்கிறேன், திமுகவில் உட்கட்சி பூசல் ஏகப்பட்டவை இருக்கிறது. அதெல்லாம் யோசனை பண்ணி திமுக அரசாங்கமானது கடன் வாங்காமல் சரியான பாதையில் போய் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுத்து மக்களுடைய நம்பிக்கையை பெற்று விலைவாசியை குறைத்து மகிழ்ச்சியான தருணங்களை உருவாக்கினா மட்டும்தான் இந்த திமுக ஆட்சி தொடரும். இல்லை தோத்துச்சு, இந்த கட்சி அழிஞ்சது தான். அதே மாதிரி கடன் வாங்கிக்கிட்டே போனாங்கன்னா, கடன் வாங்கினா என்ன தப்புன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நீங்கள் திமுக அரசாங்கத்தை முட்டு கொடுத்தீங்கன்னா தமிழகமும் அழிஞ்சது தான். ஸோ மொத்தத்தில் நிரஞ்சன் போன்ற இருக்கிறவங்க கட்சியும் அழிச்சிட்டு தமிழகத்தையும் அழிக்க பார்க்குறாங்க. இவங்களுக்கெல்லாம் திமுகவுக்கு முட்டு கொடுத்து திமுகவை காப்பாற்றி தமிழ்நாட்டுக்கு என்னத்தை நல்லதை கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. பார்க்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோ எப்படி இருந்து உங்கள் கருத்துன்னு சொல்லுங்கள். நன்றி.